ஹாய்! மீன் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும்? நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அயில மீன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி செஞ்சு பாருங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உளிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து அதையும் தனியா உளிச்சு வச்சுட்டு, 2யுமே தனித்தனியா அம்மியில 1, 2ஆ தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி பழத்தையும் அம்மியில 1, 2ஆ அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு கடாயில 4 ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெயில செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கடுகு போட்டு, வெந்தயம் போட்டு பொரிஞ்ச பிறகு தட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சுட்டு இந்த கேப்பில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு காரம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கையை கழுவிட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு, அதுங்களே இது வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா உங்களுக்கு அப்படியே ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போ இதில் அந்த கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். இப்போ மீனை கழுவி போட்டு எடுத்துருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மீன் போட்டுட்டு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.